ரூல் நம்பர் 21. ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பாருங்க. செப்பரேஷன், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ஃபேவர், பார்டன், லீவ், ரிப்போர்ட், சைட், எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்துங்க இந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாம் பொசசிவ் கேஸ் வராது. அப்படின்னா எப்படிங்க? இந்த உடைய அப்படின்ற மீனிங் வராதுங்க. அதாவது மாலாஸ் செப்பரேஷன், நீட்டாஸ் எக்ஸ்கியூஸ், யுவர் ரிப்போர்ட், இந்த மாதிரிலாம் வராது. ஓகேவாங்க? இதெல்லாம் வராது. ஸோ அப்ப எப்படி எழுதலாம்? இப்ப இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யுவர் செப்பரேஷன், உங்களுடைய பிரிவு. பெயின்ஸ் மீ a lot and I become sad. இப்படி இருக்குன்னா செப்பரேஷனுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த உடையன்ற மீனிங் வரக்கூடாது. ஸோ அதனால இதை எப்படி நம்ம மாத்தி எழுதுனானா செப்பரேஷன் ஃப்ரம் யூ அப்படின்னு எழுதலாங்க. செப்பரேஷன் ஃப்ரம் யூ பெயின்ஸ் மீ a lot and I become sad அப்படின்னு எழுதலாங்க. ஓகேவாங்க? ஸோ நம்ம அதிகமா ஒரு தப்பு விடுவோம். உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்போம் தெரியுங்களா? ஐ வாண்ட் யுவர் ஃபேவர், உன்னுடைய ஹெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. ஐ வாண்ட் எ ஃபேவர் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லணும். உன்றிருந்து எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், உன்றிருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவாங்க? ஸோ இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொசசிவ் கேஸ் வராது. எப்படி வராது? ஹிஸ் மென்ஷன் வராதுங்க. ஹிஸ் மென்ஷன் வராது. அதுக்கு பதில் என்ன வரும்? த மென்ஷன் ஆஃப் ஹிம். அடுத்தது அட் ஹிஸ் சைட்னு வராது. அட் தி சைட் ஆஃப் ஹிம் அப்படின்னு வரும். சரியாங்க? சோ இந்த மாதிரி பொசசிவ் கேஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யுவர், ஹிஸ், ஹர், மை, தேயர், அவர், இட்ஸ், எக்ஸெட்ரா. இதெல்லாம் தாங்க வராது. பாத்தீங்களா? இங்க சைட்டுக்கு முன்னாடி ஹிஸ் வந்திருக்கு, அதனால இது வராது. அட் த சைட் ஆஃப் ஹிம்னு தான் வரும். ஹிஸ் மென்ஷன் வராது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இந்த யுவர்ஸ், ஹிஸ், ஹெர், மை, தேயர், அவர், இட்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் முன்னாடி வராது. செப்பரேஷன், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ஃபேவர், பார்டன், லீவ் முன்னாடி வராது. ஓகேவாங்க?